அப்படிப்பட்ட கிபி 118ஆம் ஆண்டிலே போர் செய்தவர் அதிகமான ஒரு நபரை போர் செய்து வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி 118ஆம் ஆண்டு, அதாவது கிபி சொல்லுவோம் நம்ம, கிபி 2ஆம் நூற்றாண்டிலே போர் செய்தவர் அதிகமானவர்கள் சேர்ந்து அவரை வீழ்த்துறார். 120ஆம் ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு அங்க யாரை வீழ்த்தாங்கன்னா ஓடி மன்னன் அவரை வீழ்த்துகிறார். 10,000 படை, நாங்களே 10,000 பேரை திரட்ட முடியுமா, 10,000 குதிரை திரட்ட முடியுமா? அப்படி வீழ்த்தி வல்ல என்று சொன்னால் திருமுடிப்பாருங்க. இந்த வரலாறு என்பது மீட்ட வேண்டிய வரலாறு. அதெல்லாம் காலையில நாங்க வெள்ளம் வந்திருக்கோம். வரலாம் இன்னைக்கு சித்திரை ஒன்று கோயில் குளம் அங்க பூரா உசுர முடிவாங்க. எப்ப பார்த்தாலும் விஷயத்தை வைக்கிறேன். அதெல்லாம் நாங்க முடிச்சுட்டு வர நம்பர் தம்பி சொன்னாரு 10:30 மணி 11 மணிக்கு வரணும்னாரு. இவர் சொல்லுங்க 10 மணிக்குள்ள 9 மணிக்கு வரனாரு. முடியல என்னால. என்னைக்குதான் உண்மையிலே அந்த விழாவுக்கு வர முடியாத சூழ்நிலையா வேற வழி இல்லாமல் வந்தேன். ஏன்னா அப்படி அந்த விசேஷங்கள் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா இந்த சித்திரை ஒண்ணுனால நம்மளுக்கு முடியாத சூழ்நிலையா. ஆனால் இருந்தவர்கள் தம்பி சுற்றுலாவர்கள் அங்கே சொன்னார்கள், அண்ணே எங்களை அச்சுறுத்த விதமா இந்த பகுதியில சில நபர்கள் செயல்படுறாங்கன்னு சொல்லி தம்பி செட்டிலுக்காக நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்களே, நாங்கள் உங்களை எதிரியாகவும் நண்பர்களாக நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையிலே இருக்கின்றது. எங்களை எதிரியாக பார்த்தால் உங்களுக்கு நாங்கள் எதிரி, நண்பனாக பார்த்தால் உங்களுக்கு நண்பன் என்பதை நேரத்தில் கேட்டுக்கொண்டு என் தாசனும் தம்பி அவர்களுக்கு நீங்கள் இந்த பகுதியிலே அவரை திட்டமிட்டு அவரை அழிக்க வேண்டும் என்றால் விரைவில் தமிழ் தேசிய பாடப்பாட்டானது அவருக்கு தொடர்ச்சியாக கணக்காக இருப்பதை இந்த நேரத்தில்